இப்போ நாங்கள் நிறைய பேர்த்த வந்து சாக்கடையில் படுத்திருப்பாங்க, மலங்களில் கூட படுத்திருக்காங்க, குப்பைத்தொட்டியில் படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்க மேலே எறும்பு மொய்க்கும், ஈ மொய்க்கும், நெருங்க முடியாது, பயங்கரமாக வாடடிக்கும். நாங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய நிறைய தாத்தா பாட்டிங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து வெளியில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பாங்க. ஒவ்வொரு தாத்தா பாட்டி எங்கிட்ட கதறுவாங்க, என் பிள்ளை இப்படி வளர்த்துனே, நீங்கள் பிள்ளைனை வெளியில் அனுப்பிட்டானே, என் பையனை பார்த்துக்க மாட்டானா, என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கி நீ அனுப்பிட்டானே. நிறைய பேர்த்த வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் ஹோம்லேயே அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்போம். சிலர் இறந்துட்டாலுமே அதை நாங்கள் முறைப்படி ப்ரொசீஜர் படி எடுத்து அவங்கள வந்து முறையான அனுமதியோடு அவங்களை எடுத்து நாங்கள் வந்து ப்ராப்பராக அடக்கமும் நாங்களே பண்ணி அவங்களுக்கு ஒரு இறுதி சடங்கை நாங்களே எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம எங்களுக்கு அந்த போதிய அளவு ஃபண்டு இல்லை அப்படின்னா, இன்றைக்கி ரோட்டில் அவங்கள பார்க்குறவங்கள ஜஸ்ட் எங்களால் பார்த்துட்டு தான் வர முடியும். அவங்களால எங்களால் ரெஸ்க்யூ பண்ண முடியாது. அவங்களுக்கு 3 வேளை ஃபுட்டு எங்களால் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் எமர்ஜென்சி டைமிங்கில் எங்களால் சில சப்போர்ட்ஸ் எங்களால் பண்ண முடியாது. ஸோ பீப்புளோட சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய உள்ளங்களை காப்பாற்ற முடியும்.